கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே 9வது வசனம், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்திலே நாம் நினைக்கிறோம், நமக்கு நல்ல வீடு இருந்தால் போதும், நல்ல கார் இருந்தால் போதும், நல்ல பண பொருளாதார பேங்க் பேலன்ஸ் காரியங்கள் இருந்தால் போதும், நல்ல வேலை இருந்தால் போதும், நல்ல சொந்த பந்தங்கள் இருந்தால் போதும், நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்தால் போதும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இவைகளினாலே ஒரு மனிதன் வாழ முடியாது. இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ மனிதர்களுக்கு இவைகளை விட மேலான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இருந்தும் அந்த மனிதர்கள் இந்த பூமியில் வாழ முடியவில்லை, இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டார்கள். அப்போ இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு மனிதனுக்கு என்ன தேவை? தேவனுடைய கிருபை தேவை. தேவனுடைய கிருபை நிச்சயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எது இல்லாவிட்டாலும் கிருபை இருக்கும் என்று சொன்னால், அந்த கிருபை நம்மை நடத்தும், நம்முடைய குடும்பங்களை நடத்தும், நம்முடைய பிள்ளைகளை நடத்தும். அதனால் கிருபையை கொடுக்கிற ஒரு தெய்வம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே கிருபையை தருகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு அவைகளை தருகிறேன் இவைகளை தருகிறேன் என்று சொன்னாமல் என் கிருபையை உனக்கு தருகிறேன், அந்த கிருபை இந்த பூமியிலே உன்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவை நாம் பற்றி கொண்டு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபை நம்மை நடத்தும், அந்த கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.